ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் தம்ப்நெயில். அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. தம்ப்நெயில் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் வீடியோஸ் வந்து உள்ள நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தும் தம்ப்நெயில் நல்லா இல்லைனா அந்த வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹைவேஸில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே நல்ல சாப்பாடு, ரொம்ப வெரைட்டியான சாப்பாடு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. அண்ட் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் வெளியில் எதுவும் விளம்பரம் பண்ணாமல், எந்த லைட்டும் இல்லாமல், மேலே பிராண்டிங் இல்லாமல், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா அது ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ரீச் ஆகிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப கம்மியாக தான் ரீச் ஆகும். இதே தான் வந்து யூடியூப்லையும். ஓகே, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு செகண்டும் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. அது உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய தம்ப்நெயில் டிசைனர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் யூடியூப்ல வர நிறைய தம்ப்நெயில்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போலாம் அதுக்குன்னு இருக்கிற ஆளுங்களால ஈஸியாகவே தம்ப்நெயில்ஸ் வந்து டிசைன் பண்ணிடுறாங்க. அண்ட் நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக வந்து ஏஐன்னு ஒரு விஷயம் நான் தான் இருக்கேன்ல. இப்போதைக்கு நம்ம மேனுவலான விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். தம்ப்நெயில் வந்து நான் ஒரு 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஒரு தம்ப்நெயில் போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக அதில் உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வைங்க. ஏன்னா எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்பவே முக்கியமானது. எடிட்டிங் வந்து உங்களோட எமோஷன்ஸை கேரி பண்ணுற மாதிரி தம்ப்நெயில் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து கேரி பண்ணணும். இந்த தம்ப்நெயிலில் உங்களோட எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது மூலமா அது எதை பற்றின வீடியோ, அது எந்த மாதிரி ஒரு வீடியோ, கியூரியாசிட்டியான வீடியோவா, இல்லை ஃபனியான வீடியோவா, சிம்பிளான வீடியோவாங்கிற நிறைய விஷயத்தை ஆடியன்ஸ்க்கு வந்து பார்வையிலே தெரிவிக்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக வைங்க. அது இல்லாமல் உங்களோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் போடாதீங்க. அதாவது இந்த மாதிரி ரொம்பவே கொச்ச நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் போடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் உங்களோட வீடியோ கண்டென்ட்டை எந்த அளவுக்கு உங்களால் சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு 2 வார்த்தையில் 3 வார்த்தையில் சொல்ல முடியும்னா அந்த வார்த்தைகளை மட்டும் மேலே போடுங்க. ஏன்னா நீங்கள் டைட்டிலில் வைக்கிறதே தம்ப்நெயிலில் போகணும்னு எந்த அவசியமே கிடையாது. டைட்டிலில் வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் தம்ப்நெயில் தான் பார்ப்பாங்க. தம்ப்நெயிலில் ஒரு 2-3 வேர்டு இருக்கும் இல்லையா, அந்த 3 வேர்டு வச்சு நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணணும். அது நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அது மூலியமாக ஆடியன்ஸ் வந்து அடுத்து வந்து டைட்டிலில் பார்ப்பாங்க. டைட்டில் அவங்களுக்கு கரெக்டாக உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஹூக் மூலமா அவங்களோட வியூவை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. என்ன ப்ரோ ஹூக்குன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே ஒரு கியூரியாசிட்டி வந்து பீப்புளுக்குள்ள, ஆடியன்ஸ்குள்ளே நீங்கள் உருவாக்கிடணும். அதாவது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோவில் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இது வந்து இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதே விஷயம் தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. தேர்டு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ். இந்த கலர்ஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஐ வந்து ரொம்பவே அட்ராக்டிவான பிரைட்டான கலர்ஸ்க்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுக்கும். எல்லாரோட ஐஸும் அப்படி தான். நம்மளோட தம்ப்நெயில்ல கிரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் வந்து நம்மளோட ஐயை வந்து அட்ராக்ட் பண்ணும். ரெட்டோட ஆப்போசிட் கிரீன், ப்ளூ, அந்த மாதிரி ஆப்போசிட்டான கலர்ஸை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி தம்ப்நெயில்ல வைக்கிறப்ப அது வந்து ஆடியன்ஸோட ஐ ஆட்டு ஈர்க்கும். அது மூலியமா ஆடியன்ஸ் படிப்பாங்க அண்ட் உங்களோட வீடியோக்குள்ள வருவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த 3 விஷயத்தை வந்து உங்களோட தம்ப்நெயில் அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களோட வியூஸ் மாறும். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, இல்லை சேனல் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சேனலோட நேம், அந்த சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து இந்த டைட்டில் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே கியூரியாசிட்டி வேலை யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா அப்போ உங்களால் உங்களோட கண்டென்ட்டில் வந்து சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ண முடியும். அதாவது ஃபன்னான வீடியோஸ், எஜுகேஷனல் வீடியோஸ், vlogs வீடியோஸ், இந்த மாதிரி உங்களால் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுக்க முடியும். பட் எல்லா யூடியூபர்ஸும் 0 சப்ஸ்கிரைபர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கியூரியாசிட்டிங்கிற ஒரு வேர்டில் தான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி கூட பாருங்கள், எல்லா வீடியோஸுமே கியூரியாசிட்டியில் தான் இருக்கும். 1000 நாடகம் 1000 வேஷங்கள். ஓகே, நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்ஸ் போட்டிருப்பாங்க 0 to 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 7 daysன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்ல இப்படி காமிச்சிருப்பாங்க. காமிச்சோடனே நீங்கள் வந்து நம்ம வந்து 7 நாள்லேயே வந்து நம்மளால் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும்ட்டு உடனே வந்து பார்ப்பீங்களா, இதே தான் வந்து தம்ப்நெயில் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. டைட்டிலும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து தம்ப்நெயிலை பற்றி நிறையலாம் சொல்லலை, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஈஸியாக உங்களோட மைண்டில் ஏற்றிக்கோங்க. அண்ட் இதை வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதும், இந்த வீடியோ லைக் பண்ணுறது, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த நல்ல வீடியோவை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அதிக பேருக்கு போகும், அதிக பேர் பார்ப்பாங்க, அதிக பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் பா.